ஜப்பானில் லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோரில் வாங்கின திங்ஸோட ஷாப்பிங்காக நான் ஆல்ரெடி வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்டோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது எல்லாமே அம்ப்ரலாஸ். இப்போ சம்மர் டைமுங்கிறனால அம்ப்ரலாஸ்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஈவன் இது கூட அம்ப்ரலாஸ் தான், குட்டி பவுச் மாதிரி இருக்குல்ல. அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே கரெக்ஷன் டேப். இது நார்மலாக ஒரு கரெக்ஷன் டேப் தான், ஆனால் அதோட கலரை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பென் மாதிரி இருக்குல்ல, பட் இது எல்லாமே சிசர். எவ்வளோ காம்பேக்டாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயும் சில கேரக்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேரக்டர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் ஈவன் பேப்பர் கிளிப்ஸை கூட இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த கடையில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. அண்ட் நீங்கள் வந்து பெண்ணை நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த டிக் டிக் பென் சொல்லுவோம் இல்லையா, மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் இருக்கும்ல, அதில் கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கலர்லேயும் மேலே இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் ஒரு கலர்லேயும் வச்சுருக்காங்க அடுக்கி. நமக்கு என்ன கலர் காம்போ வேணுமோ அதை நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அண்ட் இங்கே கலர்ஸை மட்டும் பாருங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. நான் இப்போ எங்கேயாவது போகிறேன் வெளியே, அங்கே லாஃப்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கன்ஃபார்மாக அங்கே உள்ளே போகாமல் வரவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே போதும், நான் வாங்குறேனோ இல்லையோ எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுக்காகவே நான் போய் எல்லாத்தையும் ஒன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். இதெல்லாமே கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸ். அதில் கூட பாருங்கள் இவ்வளோ டிசைனாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய பேர் வந்து சிக்னேச்சர், நிறைய பேருன்னு இல்லை, மோஸ்ட்டாக இங்கே சிக்னேச்சர் கான்செப்டே கிடையாது. எல்லாருமே ஸ்டாம்ப்பு தான். ஸோ நார்மலாக ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்குமே ஸ்டாம்ப் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து வேறு ஏதாவது அழகாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குமே ஸ்டாம்ப் இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்கி வச்சுட்டு கூட நம்ம அழகாக நம்மளே நம்ம ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலரான இங்க் பேட் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்னென்ன டிசைன்ஸ் கேட்குறோமோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா டிசைன்ஸ்லையுமே இங்கே வந்து ஸ்டாம்ப் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து நோட்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட் செக்ஷன். இந்த நோட்டை பாருங்களேன், இதை யாராவது வாங்கிட்டு எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசாட்சியில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இது பத்திரமா இருக்குமோ அந்த இடத்துல பத்திரமா வச்சுப்பேன். ஆனால் இது ஆக்சுவலாக யாருக்காவது அழகான நம்ம நோட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்து போஸ்ட் கார்டு. இன்னுமே இங்கே நிறைய பேர் போஸ்ட்டெல்லாம் போடுறதுனால போஸ்ட் கார்டுமே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே மாஸ்கிங் டேப். மாஸ்கிங் டேப்லேயுமே நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நேச்சுரலாக வேணும், இல்லை ஃப்ளோரல் கலர்ஸில் வேணும்னு எந்த காம்பினேஷனில் கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இங்கே வச்சுருப்பாங்க. அவ்வளோ மாஸ்கிங் டேப்ஸ் இருக்குது. இது போக ஹெல்த் அண்ட் பியூட்டி செக்ஷனும் இருக்கும். ஷிபுயாங்கிற பிளேஸில் வந்து இந்த லாஃப்ட் 8 ஃப்ளோர்ஸ்க்கு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகழகான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் ஷாப்பிங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா 1 ஃபுல் டே எனக்கு தெரிஞ்சு போயிடும், அந்தளவுக்கு அங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது வந்து இயர்பாட் செக்ஷன். பாருங்களேன், காது உள்ளே வைக்கிற போர்ஷன் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் ஒரே ஒரு நோட்டு தான் வாங்கினேன், அதுக்கு இவ்வளோ பெரிய லைன் என்னென்னு பில் பண்ணேன். ஸோ நீங்கள் யாராவது ஜப்பான் வரீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்.